ஆஃப்டர் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் பிளானிங் ஃபைனலாக ஒரு சபா கேன்டீனுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு போகலான்ட்டு ஒரு 1:50க்கு கூட்டமே இருக்காதுன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக போனேன். வித்யா பாரதி கல்யாண மண்டபத்தில் அறுசுவை அரசு அவங்களோட கேட்ரிங் போயிட்டுருக்கு. இது ஜான் 1 வரைக்கும் தான். அழகாக போய் மெனுவெல்லாம் பார்த்துட்டு எட்டி பார்த்தா எவ்வளோ கூட்டம் பாருங்கள். திஸ் வாஸ் அரவுண்ட் 2 o'clock அண்ட் ஒரு 3 டோக்கன் 650 ஒரு டோக்கனை வாங்கிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்ணுறோம். ஹாஃப் அன் ஹவர் ஆகும்னாங்க. பட் ஈஸிலி இட் டுக் அரவுண்ட் 45 minutes. பட் டக்குன்ட்டு மூவ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அந்த டோக்கன் நம்பர் ஜாஸ்தியாக இருந்ததுனால இட் டுக் அரவுண்ட் 45 minutes. ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட உட்காரும்போது 2:45 கிட்ட இருக்கும். அண்ட் வைட் ஸ்ப்ரெட் ஒரு கல்யாண மெனு தாங்க இது. இன்ஸ்டெட் ஆஃப் இலை தே வர் கிவிங் இன் கோல்டன் பிளேட். இதில் வந்து ஒரு 3 வகையான ஸ்வீட்டு, பச்சடி, பொரியல், ஸ்வீட் பச்சடி, ஊறுகாய். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சிகப்பு பூசணிக்காயில் அவங்க செஞ்சுருந்த பொரியல். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை ரீஃபில் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நெல்லிக்காய் ஊறுகாய் அண்ட் தென் வெண்டைக்காய் தயிர் பச்சடி இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு செப்ரேட் பாஸ்கெட் வடாம் அண்ட் தென் வடை அதுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது அன்லிமிட்டட் மீல். ஸோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். டு ஸ்டார்ட் வித் கருவேப்பிலை பொடியை ஒரு பருப்பு பொடி ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. பருப்பு பொடியை விட லைட்டாக இருந்தது. அண்ட் சாம்பார் வாஸ் ரியலி குட். எல்லா ஐட்டமையும் டேஸ்ட் பண்ணணும்னு எல்லாத்துலேயுமே நாங்கள் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம். இஃப் யூர் ஆல்சோ அ பர்சன் ஹூஸ் லுக்கிங் ஃபார் சபா கேன்டீன் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஸ்டார்ட் வித் அறுசுவை அரசு. டேஸ்ட் வாஸ் ரியலி நைஸ் பட் 650 இஸ் டெஃபினெட்லி ஓவர் ப்ரைஸ்ட்.